ஆனா தமிழ் எங்க இருக்கோ அங்க நாம இருப்போம்பா என்று சொல்லி உற்சாகப்படுத்த வந்திருக்கும் தாய் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான தமிழ் வணக்கம். அம்மாவை தவிர வேறு யாரால சார் குழந்தைய நல்லா பாத்துக்க முடியும்? பாட்டி. அம்மாக்கு இணை அம்மாதான். எரியுதடி மாலா, ஃபேன போடு. ராமராஜையா, இந்த இவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கக்கூடாது, அதுவும் என்ன பார்த்து. நம்ம நீதிமான்கள் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுறாங்கப்பா. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஏக்கர் கணக்கு கூட இல்ல, எண்டே இல்லாமலாம் போய் பேசக்கூடாது. உருட்டு மன்னர் நம்பர் 1, மாதா பிதா குரு தெய்வம். இதுல அப்பா சென்டர்ல இருக்காராம், அவர் சேஃபா இருக்காருங்க. அம்மா தர அன்பையும் முழுசா தர தெரியாது, ஆசான் தர அறிவையும் முழுசா தர தெரியாது, ஆக மொத்தம் எதையும் முழுசா தர தெரியாத அறகுற வேலை பண்றதுக்கு இவ்வளவு ஒரு பில்டப். அப்பாவை அறகுறன்னு சொன்ன முதல் மகன் நீங்க தான். உருட்டு மன்னன் நம்பர் 2, எங்க அப்பாவை பத்தி சொன்னாங்க. நான் இந்த மேடையில இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா தானு. உண்மைதான். ஆனா எங்க அப்பா மட்டும் அதுக்கு காரணம் கிடையாது. எனக்கு இவ்வளவு திறமை இருக்குன்னு எங்க அப்பாவுக்கு காமிச்சதே எங்க அம்மா தான். வெளிநாட்டுல இருந்தாலும் வேறு மொழிகள் படிக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்க இருந்தாலும் நம் தாய்மொழி தான் நமக்கான அடையாளம்னு தமிழ் மொழி மேல இருக்கிற ஆர்வத்தையும் தேடுதலையும் எனக்குள்ள புகட்டி இன்னைக்கு என்ன அடையாளப்படுத்துறது எங்க அம்மா தான். அதை உற்சாகப்படுத்துறது தான் அப்பா. அப்பாக்களுக்கு மகள்னா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏன் பிடிக்குது அப்படின்னு கேட்டாங்க. சார் அதேதான் நானும் கேட்கிறேன், ஏன் பிடிக்குது? எல்லா அப்பாவோட அக்மார் டயலாக் என்ன மக்களே? என் பொண்ணு பார்க்க எங்க அம்மா மாதிரியே இருக்கா, என் மகளே எங்க அம்மாவே எனக்கு மகளா வந்து பிறந்திருக்காங்க, எங்க அம்மா என்னை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தாங்களோ அதே மாதிரி நானும் வளர்ப்பேன். யாராச்சும் என் பையன் பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கான்னு சொல்றாங்களா சார்? சொன்னா பையன் விரட்டி விட்டுருவாங்க. சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாங்க? பாரு அவரை மாதிரியே முரட்ட குத்தி, அவரை மாதிரி திருட்டு முடி முடிக்கிறான், இதுக்குதான் அப்பாவை சொல்லுவாங்க. ஏமா இவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்கீங்க? ஐயா, அந்த குழந்தையே நாங்க தான் தெரியாம ஒன்னும் தெரியாம உட்காந்துட்டாங்க இல்லையா? இவங்க எல்லாம் தான் எவ்வளோ ஊருக்கு போய் எவ்வளோ வகையான உணவுகள் சாப்பிட்டாலும் எங்க அம்மாவோட கைப்பக்குவம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிரியாணியை சாப்பிட்டு எங்க அம்மாவோட ரசம் இருக்கே ஆகானா ஆகா 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 அப்படின்னு அங்க வந்து சொல்றது, இங்க வந்து ரீல் சுத்துறது. முதல்ல பேணி வளர்த்தல்னா என்ன? கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி தரதும், காலையில ஒரு குட் மார்னிங், நைட்டு ஒரு குட் நைட், சாப்பிட்டியா, படிச்சியா, தூங்குனியா, இதுக்கு பேரு வளர்க்கிறதா? அப்படியே விட்டுறது. இவங்க எல்லாம் ஈஸியா சொல்லிடுறாங்க, நான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன், நீ வீட்டுல தானே இருக்க அதனால குழந்தைய பாத்துக்கிறேன்னு. ஆனா நான் வளர்ந்து இப்படி இருக்கணும், இந்த நிலைமையில இருக்கணும் அப்படின்னு கனவோடு படிச்சு வந்தவங்க தான் அம்மாக்களும். தன்னால முடியும்னு தெரிஞ்சும் அந்த கனவுகளை தொலைக்கிறது எவ்வளவு பெரிய வலி. அத குழந்தைகளுக்காக பண்றது அம்மா மட்டும்தான். ஐயா, இன்னும் சொல்ல போனால் தாய் இல்லாம பசங்களை வளர்க்கிற அப்பாவை கூட என்னன்னு சொல்லுவாங்க? தாய் இல்லாத குறை தெரியாம வளர்த்துருக்காருப்பா. அப்ப உங்களின் வளர்ப்பிற்கு அங்கீகாரம் கொடுப்பதே தாய்மைதான். இதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து அப்பா வந்து செல்வம் சேர்க்கிறாரு, உலக காட்டுறாரு, அறிவை ஊட்டுறாரு. ஏன் சார் நாங்க என்ன அப்பாவுக்கு எதிரியா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்பாவுக்கு கொடுத்து செயல்பட வைக்கிறது அம்மா தான். முதல்ல அப்பாக்கள் குழந்தைங்களோட